மக்களுக்கு நல்லா ப்ரேயர் பண்ணி எல்லா சிலையும் செஞ்சு கொடுக்காரு. அதனால எங்கள் ஓட்டு தென்னந்தோப்புக்கு. எல்லாரும் ஈஸியாக அவங்கள பார்த்துக்கலாம். எல்லார்ட்டையும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. யார் எந்த உதவி அப்படின்னு கேட்டாலும் அவங்க வந்து தட்டாமல் பண்ணி கொடுப்பாங்க. அதனால என்னோட ஓட்டு வந்து மக்கள் மருத்துவர் டாக்டர் ராம்குமார் அவங்களுக்கு தான். ராம்குமார் சார். ஏன் ராம்குமார்? அவங்க நல்லவங்க, எல்லாத்துக்கும் நல்லது சொல்கிறவங்க. ராம்குமார்னு சின்னம்மா கட்சியில் நிற்கிறாங்க. ராம்குமார் அவங்களுக்கு தான் ஓட்டு. நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்கள வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ரெண்டாவது உள்ளூர்லேயே அவர் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. எப்போ வேணும் சந்திச்சுக்கலாம், நிறைகுறையில் சொல்லிக்கலாம். அறிமுகமானவர். வர்ற ஏழை எளிய மக்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாக பண்ணியிருக்காரு. அதாவது எங்கள் மக்கள் வந்து எப்போவுமே ராம்குமாரை வந்து விரும்புவாங்க. ராம்குமார் அவர்களை பார்த்தீங்கன்னா மண்ணின் மைந்தன். இங்கே பல்வேறு மக்களோட நேரடி தொடர்பு இருக்கிறவர். அனைத்து தரப்பு மக்களும் எளிதாக அணுகக்கூடியவர். ஆனால் அவரை எதிர்த்து போட்டி வர முக்கியமான கட்சியில் உள்ள 2 வேட்பாளர்களும் ஏற்கனவே இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க. மக்கள் அவங்களை எளிதாக அணுக முடியல. ஜெயிச்சுட்டு சென்னையில் போய் இருந்துக்கிறாங்க. அடுத்த எலெக்ஷனுக்கு 5 வருஷம் கழிச்சு வருவாங்க. இப்போ கண்ணன் நம்ம பார்க்கவே முடியாது. நாங்கள் அப்போ ஏற்கனவே 5 வருஷம் ஓட்டு போட்டிருக்காங்க. யாருமே பார்த்ததே இல்லை. எம்எல்ஏ பார்த்ததில்ல. அமைச்சர் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் டிவியில் தான் பார்த்துக்க முடியாது. மலேசியா பாண்டியன் ஏற்கனவே 5 வருஷம் இருந்தார். அவர் இந்த தொகுதிக்கு எந்த இதுவும் செஞ்சதும் இல்லை, இதுவும் இல்லை. இவர் ஒரு படித்தவர், பட்டம் பெற்றவர், முதுகுளத்தூர் டவுனில் உள்ளூர் வாசி. அதனால் அவருக்கு போட்டு. ஏழை எளிய மக்களுக்கு நல்ல குறைந்த செலவில் வந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொரோனா காலங்களில் இல்லை ஒரு நல்லதுக்கோ அனைத்து சமுதாய மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் அறிந்த முகமாக இருக்கார். அதனால் வெற்றி வாய்ப்பு அவருக்கு தான். என்னுடைய வாக்கும் அவருக்கு தான். முதுகுளத்தூர் தொகுதியில் வந்துட்டு டாக்டர் ராம்குமார் சார் அவங்களுக்கு வந்து நிறைய பேர் ஓட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரொம்ப நாளாகவே பார்த்துட்ருக்கோம். நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. 2026 சட்டசபை தேர்தலில் முதுகுளத்தூர் தொகுதியில் உங்களோட ஓட்டு யாருக்கு? சசிகலாமாவுடைய தென்னந்தோப்புக்கு ஓட்டு போடுவோம். ஓகே, ஏன் தென்னந்தோப்பு? எல்லா மக்களுக்கும் நல்லா உதவி பண்ணுறாரு டாக்டர் ராம்குமார் பாண்டியன். அதனால மக்களுக்கு நல்லா ப்ரேயர் பண்ணி எல்லா சிலையும் செஞ்சு கொடுக்காரு. அதனால எங்கள் ஓட்டு தென்னந்தோப்புக்கு. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் முதுகுளத்தூர் தொகுதியில் உங்களோட ஓட்டு யாருக்கு? என்னோட ஓட்டு மக்கள் மருத்துவர் டாக்டர் ராம்குமார் அவங்களுக்கு தான். ஏன்னா அவங்க வந்து தென்னந்தோப்பு சின்னத்தில் நிற்கிறாங்க. எல்லாரும் ஈஸியாக அவங்கள பார்த்துக்கலாம். எல்லார்ட்டையும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. யார் எந்த உதவி அப்படின்னு கேட்டாலும் அவங்க வந்து தட்டாமல் பண்ணி கொடுப்பாங்க. அதனால என்னோட ஓட்டு வந்து மக்கள் மருத்துவர் டாக்டர் ராம்குமார் அவங்களுக்கு தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் முதுகுளத்தூர் தொகுதியில் உங்களோட ஓட்டு யாருக்கு? ராம்குமார் சார். ஏன் ராம்குமார்? அவங்க நல்லவங்க, எல்லாத்துக்கும் நல்லது சொல்கிறவங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. திமுக அமைச்சர் இருந்திருக்காரு, அவருக்கு ஏன் ஓட்டு போட மாட்டேங்குது? போடாமல் இல்லை, போட்டுக்கிட்டு தான் இருந்தோம். இதுவரையும் போட்டால் இது தம்பிக்கு போடுவோங்க, வேற ஒன்று. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் முதுகுளத்தூர் தொகுதியில் உங்களோட ஓட்டு யாருக்கு? என்னோட நாங்கள் வந்து எனக்கு ஓட் ஷேப் தகுந்ததுலேருந்து எனக்கு வயசு 55 வயசாகுது. ரெட்டலைக்கு தான் அம்மா புரட்சித் தலைவி அம்மாவுக்கு தான் அங்கே ஓட்டு போட்டு போகிறாங்க. ஆனால் இது வெறும் அவங்க இருக்கிறதுலும் ஏதோ மக்களுக்கு, கிராமத்து மக்களுக்கு நல்லதே பொது சேவை நல்லா செஞ்சாங்க. அவங்க இப்போ நான் வந்து ஒரு சின்னம்மாவுடைய ஒரு அரசியல்வாதி. அதனால் சின்னம்மா யாரை நிப்பாட்டுறாங்களோ அவருக்கு தான் ஓட்டு. ராம்குமார்னு சின்னம்மா கட்சியில் நிற்கிறாங்க. ராம்குமார் அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். எப்படின்னா எங்கள் ஐயா காலத்துலேருந்து, அப்பா காலத்துலேருந்து, எங்கள் காலத்துலேருந்து ஏடிஎம்கே டிஎம்கேன்னு ஓட்டு போட்டு எங்கள் கிராமங்களுக்குள்ளே அடிப்படை வசதி கூட இல்லாமல் கிராமங்களுக்குள்ளே முதுகுளத்தூர் சுற்றுப்பற்றி ராம்நாத் டிஸ்ட்ரிக்டே பொதுவாகவே தண்ணி வசதி எந்த வசதியும் கிடையாது. இப்போ வந்து புதுசாக ஏதாவது சினிமா வழியில் ஒரு மாற்று அரசியல் வந்து ஏதாவது எங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா, அந்த ஒரு நோக்கத்தில் நாங்கள் ஓட்டு பண்ண முடியும். 2026 சட்டமன்ற தொகுதியில் சின்னம்மா வேட்பாளர் திரு ராம்குமார் பாண்டியன் அவர்களுக்கு இந்த ஓட்டு வந்து நாங்கள் போடலான்னு இருக்கோம். எங்களுடைய முதுகுளத்தூர் தொகுதியில் வந்து பொதுவாக வந்து 2 வருடமாக ஒரே சமுதாயத்தில் உள்ள வேட்பாளரே வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வட்டம் புதுமையாக ஒருத்தர் வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். புது வேட்பாளர்னு சொல்லலாம், இளம் வேட்பாளர்னு சொல்லலாம். அவருக்கு என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் இங்கே வந்து அவர் எப்பவும் நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்கள வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ரெண்டாவது உள்ளூர்லேயே அவர் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. எப்போ வேணும் சந்திச்சுக்கலாம், நிறைகுறையில் சொல்லிக்கலாம். அறிமுகமானவர். டாக்டர் ராம்குமார். ஏன் ராம்குமார்?
அவர் மக்களின் மருத்துவர். மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. வர்ற ஏழை எளிய மக்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்டு ஃப்ரீயாக பண்ணியிருக்காரு. யாராவது கஷ்டம்னு கேட்டால் அந்த அந்த மாதிரி அதாவது எங்கள் மக்கள் வந்து எப்போவுமே ராம்குமாரை வந்து விரும்புவாங்க. நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. ஓகே. ஆனா அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, முதுகுலத்து தொகுதியில நான் நிறைய திட்டங்கள் செயல்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தடவை இந்த நான் தான் ஜெயிப்பேன்றாரு. அமைச்சர் வந்து இந்த தொகுதியில் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு நல்லது பண்ணதில்லை. அவங்க சமுதாயத்துக்கு மட்டும்தான் நல்லது பண்ணியிருக்காரு. ஒரு இதில் ரோடு மட்டும் தான் போட்டிருக்காரு. மித்த மக்கள் எல்லாருக்குமே குடிதண்ணி வசதி கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப ஏழ்மையான நிலையில் தான் இன்னும் இருக்காங்க. யாராவது ஒரு சமுதாயம் சார்ந்து பார்க்க போனாலும் நீ என்ன சமுதாயம் அப்படின்ற கேட்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இருக்கிற அமைச்சர் இருக்கார். சோழத்தூர் ஓட்டில் எங்களோட ஓட்டு, அனைவரோட ஓட்டுமே டாக்டர் ராம்குமார் அவர்கள். ராம்குமார் அவர்களை பார்த்தீங்கன்னா மண்ணின் மைந்தன். இங்கே பல்வேறு மக்களோட நேரடி தொடர்பு இருக்கிறவர். அனைத்து தரப்பு மக்களும் எளிதாக அணுகக்கூடியவர். ஆனால் அவரை எதிர்த்து போட்டி வர முக்கியமான கட்சியில் உள்ள 2 வேட்பாளர்களும் ஏற்கனவே இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க. மக்கள் அவங்களை எளிதாக அணுக முடியல. ஜெயிச்சுட்டு சென்னையில் போய் இருந்துக்கிறாங்க. அடுத்த எலெக்ஷனுக்கு 5 வருஷம் கழிச்சு வருவாங்க. புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் துவக்கப்பட்ட இந்த புதிய கட்சி நல்ல படித்த பட்டாதாரி டாக்டரு. அதனால் மக்கள் சேவை செய்வார் என்று நம்பி இருக்கிறோம். எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய 2 பேருமே வேறு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இப்போ கண்ணன் நம்ம பார்க்கவே முடியாது. நாங்கள் அப்போ ஏற்கனவே 5 வருஷம் ஓட்டு போட்டிருக்காங்க. யாருமே பார்த்ததே இல்லை. எம்எல்ஏவும் பார்த்ததில்ல. அமைச்சர் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் டிவியில் தான் பார்த்துக்க முடியாது. மலேசியா பாண்டியன் ஏற்கனவே 5 வருஷம் இருந்தார். அவர் இந்த தொகுதிக்கு எந்த இதுவும் செஞ்சதும் இல்லை, இதுவும் இல்லை. இவர் ஒரு படித்தவர், பட்டம் பெற்றவர், முதுகுளத்தூர் டவுனில் உள்ளூர் வாசி. அதனால் அவருக்கு போட்டோம். டாக்டர் ராம்குமார் ஏன் டாக்டர் ராம்? படித்தவர், உள்ளூர்காரரு. என்ன முன்னால் வந்தவங்கெல்லாம் இதுவரெல்லாம் எங்களுக்கு குடி தண்ணி கூட கொடுக்கல. இன்றைக்கி இந்த தொகுதியில் அமைச்சரே இருக்கார். அமைச்சர் இருந்தால் நாங்கள் விலைக்கு வாங்கி தான் தண்ணி குடிக்கிறோம். அதுக்கு முன்னால் மலேசியா பாட்டி இருந்தார். எந்த ஊருக்கும் நன்றி சொல்ல கூட அவர் வந்தது கிடையாது. ஏன்டா அவர் உள்ளூர்காரரு. அதுலேயும் அம்மா வழியில் சசிகலா அம்மாவுடைய வழியில் வந்திருக்காரு. அதனால் எங்களை ஓட்டு அவருக்கு தான். எங்களுடைய வாக்கு டாக்டர் ராம்குமார் அவர்களுக்கு. சசிகலா ஆதரவு பெற்ற வேட்பாளர் அவர். இவர் மக்கள் சேவை உள்ள ஒரு மருத்துவர். இந்த தொகுதியினுடைய அறிமுக வேட்பாளராக இருக்கார். ஏழை எளிய மக்களுக்கு நல்ல குறைந்த செலவில் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொரோனா காலங்களில் இல்லை ஒரு நல்லதுக்கோ ஒரு குடும்பத்தில் ஒரு கெட்ட நிகழ்ச்சிகளுக்கோ எல்லா நிகழ்ச்சியிலையும் பங்கு பெற்றுக்கிடுவார். அனைத்து சமுதாய மக்களுக்கும் மக்களுக்கு அறிந்த முகமாக இருக்கார். அதனால் வெற்றி வாய்ப்பு அவருக்கு தான். என்னுடைய வாக்கும் அவருக்கு தான். இல்லை, முதுகுலத்தூர் தொகுதியில் இப்போ என்னை மாதிரி இளைஞர்கள் மட்டும் இல்லை, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்போ விரும்புகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தொகுதிக்கு எந்த எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர் ராம்குமார் இன்னைக்கு எல்லாராலையும் இன்னைக்கு அறியப்படுறாரு. அவருக்கு இன்னைக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இப்போ பொதுவாக இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிவிகே பக்கம், நாம் தமிழர் பக்கம் இருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் வரணும் அப்படின்றதுல இளைஞர்களுக்கு எண்ணம் இருக்குது, ஆசை இருக்குது. ஆனால் இந்த முதுகுலத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மிக மிக தேவை என்னென்னா இங்கே ஒரு நல்ல எம்எல்ஏ வரணும். ரெண்டாவது இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ வரணும். இதுக்கு முன்னாடி இருந்த யாருமே இந்த தொகுதி உங்களுக்கு இந்த ஊர்லேயே இருக்கிறது கிடையாது. ஊருக்கு வர்றது எப்பயோ ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசை எடுத்து வருவாங்க. அவங்களால எந்த யூஸுமே கிடையாது. ஸோ இவர் வந்தார் அப்படின்னா, டாக்டர் ராம்குமார் வந்தாருன்னா இங்கே நல்லா இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்து. நம்ம ஏரியா தென்னாட்டுக்கு சொல்கிறது என்னவென்றால், முதுகுலத்தூர் தொகுதி மக்களுக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா ஓட்டு கேட்காமையே பிரச்சாரம் பேசாமையே ஓட்டு வாங்கினார். அதே மாதிரி தம்பி அவர் ராம்குமார் அவர்கள் ஓட்டு கேட்காமையே மக்கள் அனைவரும் ஓட்டு போடுமாறு கேட்டு தாழ்மையர். வணக்கம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் முதுகுலத்தூர் தொகுதியில் உங்களோட ஓட்டு யாருக்கு? சசிகலா அவர்களுக்கு, ராம்குமாருக்கு போடுவோம். அமைச்சர் ராஜகண்ணப்பன் தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சு இப்போ 3வது முறையாக நிற்கிறாரு. எங்களுக்கு ஒன்றும் செய்யலை. தண்ணி இல்லை, எந்த விதமானது அவர் எங்கள் ஊருக்கு வந்ததும் இல்லை, எந்தவும் செய்யவும் செய்யலை. நான் எப்போவுமே அவங்களுக்கு போட மாட்டேன். எப்போவுமே ஜெயலலிதா அம்மாவுக்கு தான் ஓட்டு போடுவோம். அவங்க இருக்கிற காலத்துலலாம் எல்லாமே நல்லா ஊர் மக்களுக்கு எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. இப்போ அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. ரெண்டாவது சின்னம்மா வழியில் அவங்க யாரை வழிபடுத்துகிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டை நாங்கள் போடுவோம். ஏன் சின்னம்மா ராம்குமார் பாண்டியன்? ரெண்டாவது என்னென்னா, இப்போ இந்த 5 ஆண்டு காலமாக தண்ணியே கிடையாது ஊருக்கு. இப்போ எல்லா கிராமங்களுக்கும் தண்ணி இருக்குது. எங்கள் ஊருக்கு மட்டும் ஒரு பஸ்ஸு கிடையாது, குடிநீர் வசதி இல்லை, எதுவுமே கிடையாது. மக்கள் ஒரு 100 பிள்ளைகளுக்கு மேலே நடந்தே போகுது. எந்த வண்டியும் கிடையாது. குடி தண்ணீர் கிடையாது.
எல்லாத்துக்குமே மின்னல் வாட்டர் தான் வாங்குற மாதிரி இருக்கு. எங்களுடைய வாக்கு யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக முதல் சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கிற மருத்துவர் ராம்குமார் அவர்களுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 10 ஆண்டு காலமாகவே வந்து மலேசியா பாண்டியன் 2016 இருந்தார். அவர் ஒரு கூட்டணியில் வச்சு அவர் பதவியைத்தான் அனுபவிச்சு போனாரே தவிர மக்களுக்கு எந்த ஒரு நிறைகுறைகளையும் வந்து பூர்த்தி பண்ண கிடையாது. அதுக்கடுத்து 2021 பார்த்தீங்கன்னா ராஜகண்ணா பண்ணார். அவர் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதிகள் எங்களுடைய கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் போக்குவரத்தோ அடிப்படை வசதிங்கிற கருத்தில் எடுத்துக்கிட்டோம்னா எந்த வசதியும் கிடையாது. இப்போ ஏன் அப்படி ராம்குமாருக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சொந்த தொகுதி அவர் சந்திக்கணும்னா அங்கே எளிமையாக ஒரு ஏழை எளிய மக்கள் வந்து எளிதாக ஒரு குறைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா அவருடைய குறைகளை முன்வைக்கிறதுக்கு வந்து நேரடியாக வந்து அவர் சொந்த ஊர் வந்து முதல் அருகாமையில் உள்ள இளஞ்சமுருங்கிற ஊர். அவர் கிராமத்துலேயோ இல்லை அவருடைய மருத்துவமனையிலேயோ போய் சந்திக்கிறது எளிதாக இருக்குது. இப்போ நீங்கள் மலேசியா பாண்டியனையோ ராஜகண்ணனோ பார்த்தீங்க அப்படின்னா அவர் சந்திக்கிறது வந்து அவர் எழுது கிடையாது. ஏன்னா அவங்களாம் சென்னையில் வசிக்கிறவங்க. அவருடைய பதவியை தான் அனுபவிக்காத தவிர மக்களுடைய குறைகளை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கான அவருடைய அனுபவம் கிடையாது. அவளுக்கு தேவை அரசியல் ஆசை, அவ்வளோதான். அவளை மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. கிராமங்களில் படிப்பறிவு இல்லாத மக்களை வந்து ஆதி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திராவிட கழகங்கள் ஐயா தாத்தாமார்கள் அப்பாமார்கள் அப்படின்னு இப்போ இளைஞர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது மாற்றத்தை விரும்புகிறாங்க. அதை கருத்தை கொண்டு மருத்துவர் ராம்குமார் அவர்களுக்கு வாக்களிக்க நம்ம முன்னோர் இருக்கு. முதுகுளத்தூர் தொகுதியில் வந்துட்டு டாக்டர் ராம்குமார் சார் அவங்களுக்கு வந்து நிறைய பேர் ஓட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரொம்ப நாளாகவே பார்த்துட்ருக்கோம். சார் வந்து இப்போது ஏழை எளியவர்கள்லேருந்து என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் இருந்தாலுமே எல்லாருமே ஈக்குவலாக பார்த்து ரொம்ப சூப்பராக ஒரு தன்மையாக நடக்கிற மாதிரியான ஒரு நபர். ஸோ அதனால் மக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது. ப்ளஸ் நானுமே வந்துட்டு இப்போது அடுத்தடுத்து வேறு யங்கர் ஜென்ரேஷன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால சார் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்.